Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. என் மூச்சு அடங்கும் வரை அன்புமணிக்கு தலைவர் பதவியை வழங்க மாட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்புமணியின் செயல்பாடுகளை பார்க்கும்போது அவருக்கு பதவியை வழங்க மாட்டேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை தொய்வில்லாமல் நடத்த ஆதரவு பெருகியிருப்பதாகவும் அவர் பேட்டியளித்திருக்கிறார். பாமகவில் தந்தை மகன் இடையே கருத்து மோதல் தொடர்ச்சியாக நிலவி வந்த நிலையில் சமரச பேச்சுவார்த்தைக்கும் முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது தினமும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மூலம் தொடர்ச்சியாக ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று கூறினால் அதெல்லாம் பொய் என அன்புமணி கூறுவார் என்றும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், ராமதாஸ் தற்போது கூறியிருக்க அந்த முழு பெட்டியில என்னென்ன விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு? பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் இடையான அந்த மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிற நிலையில் இருவருக்கும் இடையான சமாதான பேச்சுவார்த்தை பேசுவதற்காக கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையிலே நேற்றைய தினம் செய்தியாளர் சந்தித்த போது இந்த பேச்சுவார்த்தை டிராவில் முடிஞ்சிருந்ததாக ராமதாஸ் தெரிவித்திருந்தார். தற்போது அவருடைய தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது ராமதாஸ் அன்புமணியின் செயல்பாடுகள் தனக்கு முழுமையாக பிடிக்கவில்லை என்றும் இந்த கட்சியினுடைய தலைவராக நான் உயிருள்ள இருக்கும் வரை தன்னுடைய மூச்சு காற்று உள்ளவரை இந்த கட்சியினுடைய தலைவராகவும் நிறுவனராகவும் நான் தான் செயல்படுவேன் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில நேற்றைய தினமே இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த தலைவர் பதவியை அவர் எடுத்துக் கொள்ளலாம் என கூறியிருந்தார். அதற்கு கட்சி நிர்வாகிகள் நீங்களே தொடரலாம் என பல பேர் தனக்கு தொலைபேசியில் அழைத்து தொடர்ந்து இது போன்ற தலைவர் பதவியில் நீடிக்க வேண்டும் என அறிவித்து வருவதாலும் அன்புமணியின் செயல்பாடுகள் தனக்கு முழுமையாக பிடிக்கவில்லை என்பதால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக நான் தான் தன்னுடைய மூச்சு காற்று உள்ளவரை தொடர்வேன் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த அமைச்சர் பதவி மத்திய அமைச்சர் பதவி வழங்கும் போது தன்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் வற்புறுத்தலின் மீது தான் வழங்கியதாகும். அப்போது 2.5 ஆண்டுகள் இந்த கட்சியில இந்த அமைச்சர் பதவி தன்னால் நீடிக்க முடியல என அன்புமணி தன்னிடம் தெரிவித்ததாகவும், ஆனால் தான் தன்னுடைய யோசனைகள் தினந்தோறும் வழங்கி அந்த அமைச்சர் பதவியில் நீடிக்க வைத்ததாகவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். காமராஜ், நம்ம தொடர்ந்து இந்த பாமக இவனுடைய அந்த கருத்து மோதல் தொடர்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமரச பேச்சுவார்த்தைக்கு பல்வேறு முன்னெடுப்புகளும் எடுக்கப்பட்டிருந்தது. சென்னை வந்திருந்த போது கூட ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படலாம், எப்போது என்ன தெரியாது அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு. எந்த இடத்துல இந்த சமரச பேச்சுவார்த்தையில முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க? அதாவது இந்த தந்தை மகனுக்கான மோதல் ஒரு உச்சத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா கட்சி நிர்வாகிகள் இருவருமே இணைந்து செயல்பட வேண்டும் என்று தான் வற்புறுத்தி வருகிறாங்க. இந்நிலையில இந்த ராமதாஸ் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தன் சொல்லை கேட்டு அவர் நடக்க வேண்டும், தான் செயல் தலைவராக அறிவித்தபடி செயல் தலைவராக தான் கட்சியில் செயல்பட வேண்டும் என அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டு வருகிறார். அப்படி செயல்பட்டால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அவருக்கு நான் தலைவர் பதவி வழங்க மாட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கார். இது கட்சியினர் மத்தியில ஒரு அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கிறது சொல்லலாம். ஏன்னா இப்ப கட்சி இரண்டாக பிளவுபடும் நிலைக்கு வந்திருக்கிறது. இருவரும் இத்தனை நாட்கள் செயல் தலைவராக அன்புமணி செயல்படும் தெரிவித்திருந்தவர் அவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைவர் பதவி வழங்கும்னு தெரிவித்தார். இன்றைய தினம் தலைவர் பதவியும் வழங்க மாட்டேன், நான் உயிர் உள்ளவரை நான் தான் தலைவராக நீடிப்பேன் தெரிவித்திருப்பது கட்சியினரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமதாசனுடைய இந்த கருத்துக்கு அன்புமணி ராமதாஸ் என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காமராஜ். Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.